உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் இந்த ஒரு பழம் சாப்பிட்டா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து இதில் இந்த பழம் சாப்பிட்டதுனால சரியாகுது. அதே மாதிரி நம்ம முகங்களில் வர்ற பருக்கள் வந்து இதனால் சரியாகுது. டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இதில் சரியாகும். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் இதில் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஞாபக மறதி அதிகமாக இருந்ததுன்னா இது இந்த பழத்தை சாப்பிட சொல்கிறோம். சின்ன குழந்தைகள்லேருந்தே இதை நம்ம சாப்பிட்டு பழக்கணும். அதே மாதிரி நம்ம வயசாக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி, முதுகு வலி எல்லாம் பெயின்ஸும் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பெயின் இது சாப்பிட்டதுனால ஒரு நேச்சுரல் இது பார்த்திங்கன்னா பெயின் கில்லராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம எவ்வளவோ மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். இது நேச்சுரல் பெயின் கில்லர். இந்த மரங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 அடியிலிருந்து இந்த மரங்கள் வளரும். இது நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்காகவும் சைனாவிலையும் ஆயுர்வேதிக் மெடிசன்லையும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள் மாடி தோட்டங்களில் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இல்லை உங்கள் தோட்டங்கள்லையோ இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்களோட ஜிபி நேச்சுரல் ஃபார்ம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.